ஸ்ரீ குருப்பியோ நமக பரமகுருப்பியோ நமக ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியபியோ நமோ நமக. எல்லாருக்கும் நமஸ்காரங்க. என்னோட பேர் கிருஷ்ணாச்சார். நான் ஒரு ஜோதிடர். சில லட்சம் ஜாதகங்களை நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதோட அனுபவத்தில் என்னோட இந்த பதிவை உங்கள் கூட பகிர்ந்து ஆசைப்படுறேன். இது ஏன் நான் பெரும்பாலும் கன்னடத்தில் தான் பெரும்பாலும் என்னோட இதெல்லாம் விளக்கங்கள் எல்லாம் இருக்கும். இது எல்லா மக்களையும் போய் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நான் தமிழில் இதை சொல்கிறேங்க. அதனால் எல்லாருமே இதை அவசியம் பாருங்கள். எத்தனை பேருக்கு வேணால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து. ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடிங்க ஒரு ஜாதகத்தை பற்றி நம்ம பேசணுங்க. அது என்ன அப்படின்னாக்கா, இதே மேஷராசியை பற்றி தான். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட குணாதிசயங்கள், அவங்க எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, வாழ தெரியாமல் வாழ்ந்தா என்னென்ன விளைவுகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரமும் அதே மேஷராசியில தான் வருதுங்க. அதனால அந்த பொதுவா அந்த சந்திரனை பேஸ் பண்ணி நம்ம சொன்ன பலன்கள் இல்லாம ஏற்கனவே அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்னென்னலாம் சொன்னோமோ அது இவங்களுக்கும் அப்ளிகபிள். ஒன்று ரெண்டு விஷயங்கள் தான் மாறுபடும். அப்படி பார்த்தோம்னாக்க நான் போன தடவை மகர லக்னம் அப்படிங்கிற ஒரு லக்னத்தை எடுத்துக்கிட்டு உங்க கூட அதை பகிர்ந்துட்டாங்க. டூஸ் அண்ட் டோன்ஸ். இப்படி செய்யலன்னா என்ன ஆகும், இப்படி செஞ்சா என்ன ஆகும், ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன செஞ்சா என்ன நடக்கும், என்ன செய்யலன்னா என்ன நடக்கும், இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட வாழ்வு தாழ்வு, நம்மளோட உயர்வு எல்லாமே லாபம், நம்மளுடைய லாபம் நஷ்டம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க. 80% ஜாதக பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட 20% நம்மளோட ஆட்டிடியூட், பிஹேவியர். இது திருப்ப திருப்ப நான் வலியுறுத்தி சொல்றேங்க. கடவுள் வழிபாடு, கடவுள் வழிபாடு, உண்மையாக இருத்த. ஸோ இந்த உண்மைங்கிறதுக்கு நிறைய விளக்கம் நான் எல்லா பதிவுகள்லையும் நான் அந்த உண்மையை பற்றி அடிக்கடி சொல்றேன். நம்ம 10 பைசாவுக்கு 100 பொய் சொல்றவனா வாழ்ந்தோம் அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கை நரகமா போயிடும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையும் நரகமா போயிடும். நம்ம நாமே அழிச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிறவங்களையும் நம்ம உறவினர்களையும் கூட நாம நாசமாக்கி அவங்கள பொசுக்கிடுறோம், அப்படியே தீக்கிரையா இருக்கிறோம். அது ரொம்ப உண்மை. அந்த 20% தான் நமக்கு ஆக்டிவ் பேசுது. நம்ம லைஃபே இந்த 20%ல தான் இருக்கு. T20 கிரிக்கெட் மேட்ச் மாதிரி அந்த 20ல தான் நம்ம இருக்கு. நம்ம வாழ்க்கையே 20% தான். 20% நம்ம நல்லது பண்ணோம் அப்படின்னாக்க அந்த 80% ஓவர் கம் பண்ணலாம். அதனால ஒரே தத்துவம், உண்மையாக இருத்தல். இன்னொன்று அடுத்தவர்களை நேசித்தல். எல்லா உறவுகளையும் நேசிக்கணும். தப்பான உறவுனாக்க கட் பண்ணிடு. அவனோட உறவே வேண்டாம் அவனுக்கு. அந்த உறவே வெட்டி முடிச்சிரு. அவன் கூட பிறக்கலன்னு நினைச்சுக்கோ. அது புருஷனா இருந்தாலும் சரி, வெட்டி விட்டுரு. தெரியாதமா கல்யாணம் பண்ணிட்டோம். தகாத உறவு அப்படின்னாக்க தமிழ்ல வேற கெட்ட அர்த்தம் கொடுக்கும். அப்படி கிடையாது.
இந்த இடத்துல தகாத உறவு அப்படின்னாக்க அந்த இல்லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டிஸ் அதுல வராது. இந்த தகாத உறவுங்கிறது தகாத உறவுனாக்க யோகிதை. எவனுக்கு அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, எவனுக்கு தன்னை தானே நேசிக்க தெரியவில்லையோ, பிறரை நேசிக்க துப்பு கட்டவனோ துப்பு கெட்டவளோ, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதே பெஸ்ட். நல்ல நடத்தை, உண்மை பேசுதல், நேசித்தல், இது மூணுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. உண்மையே பேசுங்க, தர்மத்தின் வழியில நடங்க. ஆட்டோமேட்டிக்கா உண்மையே பேசுறவங்க தர்ம வழியில தான் நடப்பான். நேசியுங்கள், பிறரை நேசியுங்கள். யாரையும் காயப்படுத்த வேண்டாம், காயப்படுத்தாதீர்கள். அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இருந்ததுன்னாக்க இந்த 80% ஜாதகத்துல என்னென்ன தோஷங்கள் இருந்தா கூட பகவான் வந்து இவன் சத்தியவாதிப்பா, ஜிதேந்திரியன். நம்ம நிறைய புராண கதைகள் எல்லாம் பாக்குறோம். அவன் சத்தியவாதி, அவன் ஜிதேந்திரியன். சத்தியவாதி எல்லாம் எப்ப பார்த்தாலும் உண்மையதான் பேசுவான், அவன் சத்தியவாதி. ஜிதேந்திரியன், தன்னோட இந்திரியங்களை வென்றவன். ஆசா பசங்களுக்கு அவன் அடிபணிய மாட்டான். ஆசா பசங்கள் அவனுக்கு இல்லவே இல்லை. நல்ல ஆசாபாசங்கள் ஆசைகள் மட்டும்தான் இருக்கும் அவன்கிட்ட. அப்படி அப்ப கடவுள் வழிபாடு, கடவுள் வழிபாடு ரொம்ப முக்கியங்க. இந்த அடுத்தவன் பார்க்கலாங்க, இந்த டம்பத்துக்கு கடவுள் வழிபாடு பண்ணுங்கன்னாக்க மற்றவங்க நம்பலாம், கடவுள் அதை ஏற்றுக்க மாட்டாரு. உண்மையான பக்தி. மத்வாச்சாரியார் வந்துங்க பக்திங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காருங்க. ராகவேந்தர் மத்வாச்சாரியர் நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சும் இருக்கும். ராகவேந்தர் எல்லாருக்கும் தெரியுங்க. ராகவேந்தர்லாம் மத்வாச்சாரியார் வழியில வந்தவங்க. அவர் வந்து பக்திங்கிறதுக்கு மகாத்ம ஞான பூர்வக திருட ஸ்நேகா பக்தி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. மகாத்ம ஞானம் பொருந்திய திடமான தாருட்யமான நல்ல தீர்க்கமான ஒரு நட்பு பகவான்கிட்ட யாரு வைக்கிறானோ அதுதான் உண்மையான பக்தி. அப்படிங்கிறதுக்கு பக்திங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்திங்கிறதுக்கு இந்த அளவுக்கு விளக்கம் வேற எந்த குருமார்களும் கொடுக்கலங்க. சரிங்க, இப்ப மகர ராசியில சூரியன் ஜனவரி 14 அன்னைக்கு 15 அன்னைக்கு நுழைஞ்சிட்டு விடிய காலம்பரம் பிறக்கிறவங்க எல்லாத்துக்குமே மகர லக்னம் தான் பிறப்பாங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி டைம்ல இருந்து கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த மகர லக்னத்துல பிறந்திருப்பாங்க. அப்ப இது இந்த புஷ்ய மாசம்னு பேர் இருக்கு. மகர மாசம், புஷ்ய மாசம் அப்படின்னு பேரு. இப்ப மார்கழி முடிஞ்சு தை மாசம் ஆரம்பிச்சதுக்கு தை மாசம் தமிழ்ல. இந்த பாத்தீங்கன்னா இந்த இப்ப நான் எடுத்துக்கிட்ட ஜாதகம் கூட முதல்ல சொன்னது வந்து ஒரு ஆணின் ஜாதகங்க. ஆணின் ஜாதகம்னாக்க பெண்ணுக்கு சாதகமாவோ பாதகமாவோ இருக்கும், பெண்ணு ஜாதகம்னாக்க ஆணுக்கு பாதகமாகவோ சாதகமாகவோ இருக்கும். இதுதாங்க யோகிரத்தோட ரூல்ஸ். எல்லாமே ஒண்ணுதான். நான் ஜாதகம் பண்ண பெண்ணு கல்யாணம் தாலி கட்ட போறான், பொண்ணுனாக்க தாலி கட்டிக்க போறான். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒருத்தன் தாலி கட்டுறான், இன்னொருத்தன் தாலி வாங்கிக்கிறான், அவ்வளவுதான். அப்ப இந்த ஜாதகத்தை கூட மகர லக்னம்ங்கிற ஒரு அமைப்பை வச்சு நம்ம வந்து மேற்கொண்டு பார்க்க போறோம். இப்ப சந்திரனை வச்சு என்னென்ன பலன்கள்லாம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சொன்னேனோ ஆல்மோஸ்ட் அதே பலன்கள் இதுக்கும் அப்ளிகபிள், எக்ஸப்ட் 1 or 2 சேஞ்சஸ் தான். சரிங்க, இப்ப கதைக்கு வரலாங்க. இந்த போன தடவை பார்த்தது வந்து அஸ்வினி நட்சத்திர கதாநாயகன் பார்த்தோம். சோ இந்த பதிவுல வந்து கதாநாயகி. முதல்ல பார்த்தது ஹீரோ பார்த்தோம், இப்போ ஹீரோயின் பார்க்க போறோம்.
இந்த மகர லக்னத்துல பிறந்த இந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னாக்க போன பதிவுல சொன்னது போலவே 3 3 6 1 7 7ஆம் வீட்டுக்காரன் சந்திரன். அந்த சந்திரன் 4வது வீட்டுல இருக்கான். இது பரணி நட்சத்திரம். முதல்ல சொன்னது மேசராசி தான், ஆனாலும் அஸ்வினி நட்சத்திரம். இதுல சொல்றது பரணி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி மகம் மூலம் கேது, அவங்களுக்கு மெயின் டேட்டி கேது. இந்த பரணி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க சுக்கிரன். இந்த சுக்கிரனோட நட்சத்திரம் பரணி. அப்ப அந்த 7வது வீட்டுக்காரன் 4வது வீட்டுல இருக்கும்போது இந்த பொண்ணு தன்னோட கணவனை முழுமையா நம்புறாங்க. நம்பிக்கை. இந்த மாதிரி அமைப்புல பிறந்தவங்க நல்லா முழுமையா கணவனை நம்புவாங்க. கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படிங்கிற ஒரு கொள்கை இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மகர லக்னத்துல பிறந்திருந்தா இருக்குங்க. அவங்க அடிமை போல இருப்பாங்க. என்ன புருஷன் சொல்றதுதான் வேத வாக்கு. அவங்களுக்கு புருஷன் ஒரு கோட்டை கிழிச்சு அதை தாண்ட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இது. அப்படி இருக்கும்போது இந்த பெண்ணுக்கு கணவனால ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுனாக்க அவதாங்க பாக்கியசாலி. பரணி தரணி ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த பெண்ணுக்கு மட்டும் கிடைச்ச புருஷன் அவளை கௌரவப்படுத்தக்கூடியவனா அமைஞ்சிட்டான் அப்படின்னாக்க அந்த பொண்ணு இந்த தரணி ஆளும் உலகத்தையே வித்துருவா. உலகத்தையே தன் வசப்படுத்திக்குவா. அதே அந்த வாழ்க்கை துணைவன் ஒரு ஏமாற்றுக்காரனாக, பொய் பித்தலாட்டம் செய்பவனாக, இவளுடைய நம்பிக்கையை உடைத்து தகர்த்து எரிந்து நிர்மூலமாக்குபவனாக வந்தாக்க இந்த பொண்ணோட வாழ்க்கையே சுத்தமா நாசமா போயிடுங்க. அழிஞ்சு போயிடும். வரல. இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஒரு ஜாதகத்தை யாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ, திருமணம் செய்து கொள்கிறாங்களோ, அவங்க இந்த வாழ்க்கை துணைவிய முழுவதுமாக 100% நம்பிக்கை வைத்து அவங்க கூட இணைந்து அந்த வாழ்க்கை பாதையில நடந்தாங்கன்னாக்க அந்த மாதிரி ஒரு பாக்கியசாலி கணவன் வேற யாருமே கிடையாதுங்க. இத நான் சும்மா சொல்லலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ஜாதகம் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அந்த அடிப்படையில நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இது பேரு சொல்லல, நானு ஊரு சொல்லல, எதுவுமே சொல்லல, என்ன வர்ணம் சொல்லல, எதுவுமே சொல்லல. நான் சம் எக்ஸ், உங்களை பத்தி ஒரு எக்ஸ். இந்த அமைப்பு ஜாதகம் யாரு இருக்காங்க உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு பாருங்க. அது உங்களுக்கு தலையெழுத்து இவ்வளவுதான். இது இப்படி இருந்தா இப்படி, இது இப்படி இருந்தா இப்படி, இது இப்படி இல்லைன்னா இது இப்படிதான், அவ்வளவுதான். அப்ப இந்த ஜாதகிக்கு அவளுடைய மேன்மை எங்க இருக்கு? அவளோட கணவனே இருக்கு. கணவனே கண்கண்ட தெய்வம்னு வணங்கக்கூடிய ஒரு பெண், அவளோட உயர்வோ தாழ்வோ அந்த கணவனுடைய ஆட்டிடியூடு, பிஹேவியர், இத டிபெண்ட் ஆகியிருக்குங்க. அதனால இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிற ஜாதகத்தை நீங்க மேட்சிங் பண்ணும்போது இதுக்கு 100% ஒத்து போகக்கூடிய ஒரு வரன், ஒரு மணமகனை நீங்க தேர்ந்தெடுத்தீங்களாங்க,
அவள் பாக்கியசாலிங்க. இந்த தரணிய ஆளுவாளுங்க. இந்த தரணியே அவருடைய மகிமையை போற்றி புகழுங்க. எப்போதுமே இவளை தரணி போற்றும் பெண்மணி தான் இந்த பெண். ஆனாலும் சில இடத்தில் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க, இந்த மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி அண்டு 2வது வீட்டுக்காரன் அவன் சனீஸ்வரனுங்க. அந்த சனீஸ்வரன் 11வது வீட்டுல 10வது வீட்டுல உச்சஸ்தானத்துல இருக்குங்க. 10வது வீடு ஜீவனஸ்தானம், அது உச்சஸ்தானத்துல இருக்கு. இந்த பெண் மட்டும் நல்ல வேலையில் இருந்திருந்தால், இப்பொழுது இருந்தால், அந்த அவள் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்தில் அவள்தான் மகாராணி. அந்த அலுவலகமே மேலதிகாரிகள் முதல் சக ஊழியர்கள் வரை எல்லோரும் அவளிடம் மரியாதையாக நடந்து கொள்வார்கள். அவளிடம் அபிப்பிராயம் கேட்டு, இது இப்படி செய்யலாமா, இது சரியா இருக்குமா மேடம் அப்படின்னு கேட்டு கேட்டு பண்ணுவாங்க. ஆனா இருந்தா, சார் இது இப்ப செய்யலாமா அப்படின்னு நீங்க ஓகே சொல்றீங்கன்னா போதும் சார், அப்படி நடத்துவாங்க. ஸோ இங்க சனி அந்த 10வது வீடான ஜீவனஸ்தானத்துல இருந்துட்டு அந்த சனி 3வது வீட்டை பார்க்கிறாருங்க. இருக்கிற இடத்துல லக்னாதிபதி 2வது வீட்டுக்காரர் பவர்ஃபுல்லா இருக்காருங்க ஜீவனஸ்தானத்துல. ஆனா விரயஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க. அப்ப கொஞ்சம் விரயங்களும் 10 பண்ணாங்கன்னாக்க 1 or 2 ஃபெயிலியர் ஆயிடும். அது மட்டும் இல்லைங்க, 7ஆம் வீட்டு பறவையால 4ஆம் வீடு சுகஸ்தானத்தை பார்க்கிறாருங்க உச்சங்க. இந்த சனி இருக்கக்கூடிய வீட்டுக்கு 10வது வீடு தாங்க சந்திரன். அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா 7வது வீட்டுல இருக்கிறதுனால அந்த ஜீவனம், இவளுக்கு வரக்கூடிய கணவன் இவளோட பேர்லயும் அவனோட பேர்லயும் தன்னோட பேர்லயும் ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி ஒரு ஃபேம் ஆரம்பிக்கிறது. இத மாதிரில ஒரு 4 வீடு கட்டி வாடகைக்கு விடுறது. அந்த வீட்டுக்கு 2 பேரு இணைச்சு ஒரு பேரை வைக்கிறது. அந்த பொண்ணு பேரு கண்மணின்னு வச்சுக்கலாங்க. அந்த பொண்ணோட பேர் ராஜான்னு வச்சுக்குவோம், ராஜாராம்னு வச்சுக்குவோம். அப்ப கண்மணி ராஜா இல்லம், ராஜ கண்மணி இல்லம் அப்படின்னு பேரு வச்சுக்கிட்டு ஒரு கடை 10 கடையை கட்டி விடுங்க. வாடகை வந்துட்டே இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னாக்க 10வது வீட்டை பார்க்கிறாருங்க சனி. 3, 7, 10. அந்த 10வது வீடுங்கிறது லக்னத்துக்கு 7வது வீடுங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னாக்க 7ஆம் வீட்டு சம்பந்தம் நிறைய இருக்குங்க. சோ இந்த பெண்ணையோ இந்த ஆணையோ திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியசாலி இருவரும் இணைந்து எந்த வேலையை தொடங்கினாலும், எந்த கடையை தொடங்கினாலும், எந்த வியாபாரத்தை தொடங்கினாலும், ஒரு ஆடிட்டிங் ஃபார்ம் இருக்கு, அன்கோ போட்டு ஆடிட்டிங் ஆரம்பிச்சிங்கன்னாலும் சரி,
காசு கொட்டுன்னு கொட்டுங்க, மன நிம்மதி, மற்றவங்க பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு இருக்குங்க. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னாக்க இந்த லக்னத்துக்கு மூணாவது வீட்டுக்காரன் 12வது வீட்டுக்காரன் குருங்க. அந்த குரு வந்து லக்னத்துக்கு லாபஸ்தானத்துல இருக்குங்க. அந்த 3வது வீட்டுக்கு உடைய அந்த குரு 11ல இருக்கிறதுனால தைரிய ஸ்தானத்தை மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாருங்க. அதே நேரத்தில் 12வது வீட்டுக்கு விரயஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால ஒரு பயம் கலந்த தைரியம், சில நேரத்தை துணிஞ்சு எடுத்துருவாங்க, முடிவு பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தைரிய ஸ்தானத்தை லாபஸ்தானத்துல குரு பார்க்கிறாருங்க வேற 5ஆம் வீட்டு பார்வையால. இன்னும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தைரியம் அப்படியே சரியா அவங்க என்ன சொல்றாங்களோ அது அப்படியே கரெக்டா அக்யூரேட்டா நடக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க லக்னத்துக்கு 5வது வீடுங்க. இந்த 5வது வீடுங்கிறது சந்திரனுக்கு 2ஆம் வீடு, குடும்பஸ்தானம். அந்த வீட்டை சுக்கிரனே பார்க்கிறாரு. அப்ப இந்த ஜாதகர் ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு தன்னுடைய கணவரையோ தன்னோட மனைவியையோ அனுசரித்து போனால்தான் அவங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியும். இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கை அதோகதிதான். பார்த்துக்கங்க, உங்க ஜாதகத்தை பார்த்துக்கங்க. நான் சொல்றது உங்களுக்கு டிஸ்பியூட் இருந்தது, எகெயின்ஸ்டா சொல்லணும்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். உங்க ஜாதகத்தை இந்து ஜாதகத்தை எனக்கு அனுப்புங்க. எதனால நீங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நடக்கலைங்கிறதுக்கு விளக்கம் சொல்றேன் நான். இது வந்து ஒரு காமன் ஸ்ட்ராட்டஜியை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம அதுல வேற ஏதாச்சும் 1-2 கிரகங்கள் மாறி இருக்கலாம். அப்ப இப்ப குரு வந்து 3ஆம் லக்னத்தை பாக்குறாரு, இது 5ஆம் வீட்டை பாக்குறாரு, 7ஆம் வீட்டை பாக்குறாரு, 9ஆம் வீட்டை பாக்குறாரு. 9ஆம் வீடுங்கிறது வந்து சந்திரனுக்கு 4ஆம் வீடு, அதையும் சொல்லிட்டாங்க. சரி, இப்ப சந்திரனுக்கு 4ஆவது வீடு வருவாங்க. 4வது வீடு வரும்போது அது செவ்வாய்ங்க. 4 சுகஸ்தானம், 11 லாபஸ்தானம். அந்த சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி அவங்க விரயஸ்தானத்துல போய் உட்கார்ந்தாருங்க 12ஆம் வீட்டுல. சுகமும் கெட்டு போயிடும், லாபமும் கெட்டு போயிடுவாங்க. 19ஆவதுக்கு கேது. அந்த கேதுவும் வந்து அங்க போய் உட்கார்ந்துக்காருங்க. சனி வந்து ராகுவை போல பலன் கொடுப்பாரு, கேது வந்து செவ்வாயை போல பலன் கொடுப்பாரு. அப்ப அங்க 12ஆம் வீட்டுல டபுள் செவ்வாயா ஆக்ட் பண்ணுதாங்க. அப்ப அந்த செவ்வாய்ங்கிறது அடி வாங்கிடுச்சுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டை பார்ப்பாருங்க. 4ஆம் வீட்டை பார்க்கும்போது சந்திரனுக்கு அது வந்து 12ஆவது வீடா போயிடுதுங்க. லக்னத்துக்கு 3ஆம் வீடு தைரியஸ்தானமா போயிடுதுங்க. சந்திரனுக்கு 12ஆவது வீடா போறதுனால அயன சயன போகஸ்தானம் அது கொஞ்சம் வீக் ஆயிடுச்சுங்க. குரு பார்வை இருக்கு, சுத்தமா வீக்குன்னு சொல்ல முடியாது. அடுத்த பேர் லாபஸ்தானாதிபதி, அவரு விரயத்துல போய் உட்காண்டார். இதை தவிர 7ஆம் வீட்டை பார்ப்பாருங்க. 7ஆம் வீட்டை பார்க்கும்போது சந்திரனுக்கு 3ஆவது வீடு, லக்னத்துக்கு 6ஆவது வீடு. அங்க ராகு இருக்காரு. 3, 6 ராகு இருக்கிறது நல்லதுதாங்க. ராகுனால இவங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது.
ராகு வந்து திருவாதிரை நட்சத்திரத்திலே இருக்குங்க. இப்படி பார்க்கும்போது அடுத்தது பாத்தீங்கன்னாக்க 5ஆம் வீடு 10ஆம் வீடு, 5க்கும் 10க்கும் உடையவன் சுக்கிரன். அவர் வந்து லாபத்துல இருக்காரு. சோ பூர்வ புண்ணியம் நிறைய அவங்க பண்ணிருக்காங்க. ஆனாலும் அது பரிணமிக்க மாட்டாங்க. பரிமளிக்கணும் இல்ல, அது பரிமளிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னாக்க அங்க 6வது வீட்டுக்கார புதனும் சேர்ந்திருக்காருங்க. குரு 16ஆம் வீட்டுல இருக்காருங்க. அப்ப குரு சுக்கிரன் கூட பகைவன் தாங்க. இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னாக்க இந்த 6க்கும் 10க்குடைய சுக்கிரன் வந்து லாபஸ்தானத்துல, 5க்கும் 11க்குடைய சுக்கிரன் லாபஸ்தானத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தாங்க. புதன் கூட கொஞ்சம் அங்க அஸ்தங்கம் ஆயிடுச்சுங்க. சூரியன் வந்து 223 டிகிரியில இருக்காரு, புதன் வந்து 228 டிகிரியில இருக்காரு. ஆனா இந்த புதனுக்கு பாத்தீங்கன்னாக்கா 6க்கும் 9க்கும் உடையவங்க. 6ங்கிறது கடன், நஷ்டம், வியாதி, விபத்து, ஏதோ ஒரு குரோனிக் டிசீஸ், சைனஸ், வேற ஏதோ ஒரு இது 2 ரூபா அவங்க லைஃப் ஃபுல்லா இருந்துட்டே இருக்கும். டிசீஸ், அந்த டிசீஸ் இருந்துட்டே இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க லக்னத்துக்கு 8ஆம் வீட்டுக்காரன் சூரியன். சோ லாபஸ்தானத்துல சூரியன் இருக்காருங்க. பெண்களுக்கு 8ஆம் வீட்டுக்காரன் மாங்கல்யஸ்தானம், சூரியன் லாபஸ்தானத்துல இருக்கிற அந்த மாங்கல்யஸ்தானம் கெட்டியா இருக்குங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்புல ஜாதகம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து நீங்க பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன்மாரை அனுசரித்து போங்க, ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவியை அனுசரித்து போங்கள். உங்கள் வாழ்க்கையில் பிறருடைய தலையீடை எப்போதும் அனுமதிக்காதீர்கள். எஸ்பெஷலி இந்த மாதிரி லக்னத்துக்கு 12வது வீட்டுல, லக்னத்துக்கு 12வது வீடு, அங்க டபுள் செவ்வாய் கேது உட்கார்ந்து இருக்காரு. சந்திரனுக்கு அதே வீடு பாக்கியஸ்தானமா இருக்கு. லக்னத்தையும் பார்த்தா விரயம், சந்திரன் பார்த்தா பாக்கியம். அந்த டபுள் செவ்வாயா ஆக்ட் பண்றதுனால உங்களுக்கு ஒரு நிம்மதியின்மை, மனசாந்தி, மன அமைதியின்மை, இந்த மாதிரி ஒருத்தங்க யார கல்யாணம் பண்ணிட்டாலும் அவங்களுக்கு மன அமைதிங்கிறது அவங்க ஆட்டிடியூட், பிஹேவியர், வொர்ஷிப்பிங் ஆஃப் டைட்டிஸ், அந்த பூஜைகள், இதனாலதான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நான் எப்படி வேணா வாழுவேன், எனக்கு எல்லாம் நல்லதா நடக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு இந்த மாதிரி ஜாதகம் வந்து சரிப்பட்டு வராது.
பொதுவான தம்பு ரூல் மாதிரி வச்சுக்கோங்க. என்னோட வார்த்தை, நடத்தை, செய்கை மூணு முக்கியங்க. வார்த்தை, நடத்தை, செய்கை. வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. அது மாதிரி ஏ கண்ணம்மா, ஏ கண்மணி, ஏ கண் கண்ட தெய்வமே, வார்த்தை, செய்கை, நடத்தை மூன்றும் நல்வார்த்தை, நற்செய்கை, நன்னடத்தை. இது மூன்றுனாலதான் உங்க விதியை நீங்க மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். இந்த ஜாதகத்துல பர்டிகுலரா விசேஷமா லக்னத்துக்கு 12ஆம் வீட்டுல கடகத்துல குரு உச்சமா இருக்காரு. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. அந்த ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு அந்த 6வது வீட்டை பாக்குறாரு. நாலாவது வீட்டையும் பாக்குறாரு. நல்லா அமைப்பாரு. 5ஆம் வீட்டு பரவாயில்ல, 4ஆம் வீட்டை பாக்குறாரு. 7ஆம் வீட்டு பார்வையால 6ஆம் வீட்டை பாக்குறாரு. 8, 9 9ஆம் வீட்டு பார்வையால தன்னோட சொந்த வீட்டையே பாக்குறாரு. குரு லக்னத்துக்கு 5 அம்ச நவாம்ச பிரகாரம் 5வது வீடான தன்னோட சொந்த வீட்டை பாக்குறாரு. 8ஆம் வீட்டையும் பாக்குறாரு. ஆனா அந்த இது 9வது வீட்டு பார்வையால பாக்குறாரு குரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிச்சு, கேது அங்க போய் உக்காண்டாரு. செவ்வாய் அந்த வீட்டுல நீச்சஸ்தானம். குரு கொடுக்கிற பவரை கொஞ்சம் அவர் குறைச்சிடுவார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புடைய ஜாதகர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்வு உங்கள் கையில். இந்த பர்டிகுலர் இந்த பொண்ணோட ஜாதகத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்க 11th ஹவுஸ்ல 4 கிரகங்கள் இருக்குங்க. இந்த பொண்ணுக்கு பல பாஷைகள், 4 லாங்குவேஜஸ் மினிமம். அந்த 4 பாஷைகள் 4 லாங்குவேஜஸ் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குங்க. சூரியன் இருக்கு, இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்கா. குரு இருக்கு, சான்ஸ்கிரிட் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். புதன் இருக்கு, இந்த கன்னடம் போன்ற மொழிகள். சுக்கிரன் தமிழ் கடவுள். செவ்வாய் உங்களுக்கு ராசிநாதனா இருக்கா. அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க வேல் மாறல் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் அப்படின்னு ஆரம்பிக்கும். எனதுடத்துள் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இதையே 12 முறை சொல்லிட்டு அப்புறம் அடுத்தடுத்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு திருப்பி இதை சொல்லி வர. அது வேல்மாறல்ங்கிறது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மந்திரங்க. அந்த வேல்மாறல் மந்திரங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். அப்பேற்பட்ட அந்த வேல்மாறல் அப்படிங்கிற மந்திரத்தை இந்த அமைப்புல பிறந்த பெண்களோ ஆண்களோ அதை சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்க எல்லா தடைகளையும் தகர்த்தெறிஞ்சு நன்றாக ஒரு அமைதியாக
அவர்களால் வாழ முடியும். அதே மாதிரி சென்னையில திருநீர்மலைன்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல சுக்கிரஸ்தலம். அது அங்க இருக்கிற கோயில்ல போய் தயிர் சாதம் பண்ணி இவங்க பிறந்த நட்சத்திர அன்னைக்கோ இல்ல அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி பர்த்டே வரும், அந்த நாள்லயோ இல்லை எனி பரணி நட்சத்திரத்திலையோ இல்ல ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையிலையோ ஒரு 400 ரூபா 450 ரூபா பணம் கட்டினா 2 படி தயிர் சாதம் பண்ணி கொடுப்பாங்க. தொன்னை மட்டும் நம்ம கையில இருந்து வாங்கிட்டு போயிடணுங்க. வாங்கிட்டு போயிட்டீங்கன்னாக்க அங்க விநியோகம் பண்ணீங்கன்னாக்க நைவேத்தியம் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளே ஒரு கரண்டியில ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம எல்லாருக்கும் அந்த தொன்னையில போட்டு வர பக்தர்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னாக்க நீங்க மட்டும் ரொம்ப பக்தியா போய் அந்த வேண்டுதலை பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு பகவான் ஆசைப்பட்டார் அப்படின்னாக்க டக்குன்னு நீங்க பிரசாத பாதை கொண்டு போய் வைக்கிறதும் தெரியாது, முடிக்கிறதும் தெரியாது, காலி ஆயிடுங்க. கடைசியில் வரவங்களுக்கு நீங்க இல்லைன்னு சொல்றக்கூடிய நிலைமை கூட வரும். அவ்வளவு ஃபாஸ்டா ஜனங்கள் வருவாங்க. ஒரு வாட்டி ஒருத்தவங்க ரொம்ப கண்டிப்பா கணக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அமாவாசை அன்னைக்கு நான் போலாமான்னு கேட்டாரு. என்னங்க அமாவாசை அன்னைக்கு போலாமான்னு கேட்குறீங்க? அமாவாசை நிறைய பேர் விரதம் இருப்பாங்க, யாரும் சாப்பிட மாட்டாங்களே, சாதம் இது அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லைங்க, நீங்க தான் வரீங்கல்ல, உங்க புண்ணியத்துல ஓடிடுங்க அப்படின்னு சொன்னாரு. கடைசியில பார்த்தா நிறைய பேரு வந்தவங்க கொஞ்சம் பேருக்கு ரியலி பேரண்ட்ஸ் இல்லை, இருந்தாலும் அவங்க கோவில் பிரசாதம்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அன்னைக்கு நான் பரீட்சை பண்றதுக்காக ஒருத்தர் கூப்பிட்டு உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களாங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, அப்பா இறந்து போய் ஒரு 15 வருஷம் ஆச்சுங்க, அம்மா இறந்து போய் ஒரு 20 வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ இன்னைக்கு அமாவாசை திதி கொடுக்கணுமே, நீங்க பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். கியூரியாசிட்டியில கேட்டேன். இல்லை சாமி, நான் அமாவாசை படைச்சிட்டு தான் சாப்பிடணும், இது கோவில் சன்னிதானத்துல பிரசாதம்னு கொடுக்கறதுனால, கோவிலுக்கு வெளியில கொடுத்தா கூட நான் வாங்கிட மாட்டேன், சன்னிதானத்தை கொடுக்கறதுனால சாமி பிரசாதமா அதை சாப்பிட்டேன் சாமி அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அந்த பாத்திரத்தை கொண்டாந்து வச்சதும் தெரியாது, எனக்கு காலி ஆனதும் தெரியாது. நிறைய பேர் பின்னாடி 4 பேர் வந்தாங்க, நாங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்கினோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வரதுக்குள்ள இங்க காலி ஆயிடுச்சு. பாத்திரத்துல ஒட்டிட்டு இருந்துச்சு பருக்க, அதை எடுத்து 2 பருக்க இதான் சாப்பிட பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சேன் அவங்களுக்கு. அப்ப அந்த திருநீர்மலைங்கிற ஊரு ஒரு மொச்சைக்கொட்டை, அதை ஒரு வெள்ளிக்கிழமை யாராவது பிராமணருக்கு தேங்காய் வெத்தலைப்பாக்கு ஒரு 50-100 ரூபா தட்சணை வச்சு யாராவது ஒரு நல்ல பிராமணருக்கு, பேண்ட்டு சட்டை ஜட்டி மணின்னு போடுற பிராமணர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. நல்ல சாஸ்திரோக்தமா வேதம் படிச்சவங்க, சாஸ்திரம் படிச்சவங்க, காலில் செருப்பு கூட போட மாட்டாங்க, சட்டெல்லாம் போட மாட்டாங்க, தைச்ச துணி உடம்புல போட மாட்டாங்க, அந்த மாதிரி 3 வேளையும் அவங்கவுங்களுக்கு உரித்தான அந்த பிராமணரான கடமைகளை செய்யறவங்க, இது மாதிரி எல்லாரையும் எல்லா ஆளுங்களை பார்த்து நீங்க அந்த தானத்தை கொடுத்தீங்கன்னாக்க அதை பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுங்கிறதுக்கு இவங்க தப்பா விளக்கம் கொடுத்துட்டே இருக்காங்க. பிக்ஷை அப்படின்னாக்க அன்னம் சாப்பாடுன்னு அர்த்தம். ஒரு மடம் இருக்கு, பீடாதிபதிகள் இருக்காங்க, அந்த சன்னியாசிக்கு நீங்க சாப்பாடு போட்டா அதுவும் பிக்ஷைன்னு பேர். அப்படின்னா அவர் பிச்சைக்காரன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. பிக்ஷை அப்படின்னாக்க அன்னமிடுதல். பிச்சைக்காரனுக்கு போடுறது பிச்சை கிடையாது, அது தர்மம். இந்த மாதிரி கொடுத்தா அது தானம். தர்மம் தானம் ரெண்டும் கலந்தது, அது வெறும் தர்மம். அம்மா தாயா பிச்சை போடுனாக்கா 10 ரூபா காசு போடுறீங்க, 2 ரூபா காசு போடுறீங்க அப்படின்னாக்கா, வசதி இருந்தா 50 ரூபா போடுறீங்கன்னாக்கா அது தர்மம். பிச்சைங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது, பிச்சைக்காரனே சொல்லக்கூடாது. பிச்சைங்கிறதுக்கு அர்த்தமே வேற. ஒரு பிராமண சமூகத்துல உபநயனம்னு ஒண்ணு பண்றாங்க,
இப்போ நூல் மாத்துறது, பூணல் போடுறதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இது கிராண்டா பண்ணுவாங்க. அப்ப வந்து சாதமே ஒவ்வொருத்தையும் போய் நல்ல சாஸ்திரம் படிச்ச பிராமணர்கள்ட்ட ஒரு பாத்திரத்துல ஒரு 4 பருக்கு எடுத்து போட்டு அனுப்புவாங்க. அவங்க சாதமும் பாயசமும் போட்டு அனுப்புவாங்க. அதை பட்டுக்கிட்டு தான் சாப்பிடணும் அன்னைக்கு ஒரு நாள். அது பிக்ஷை. அதனால இப்ப நமக்கு இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் வேண்டிய விஷயம் அப்படின்னாக்க, இந்த மாதிரி யாருக்கு ஜாதகத்துல அமைப்பு இருக்கோ, உங்க வாழ்க்கை உங்கள் மனைவின் கையில், பெண்ணா இருந்தா உங்கள் வாழ்க்கை உங்கள் கணவனின் கையில். இருவரும் ஒற்றுமையாக குடும்பம் நடத்தினால், 11ஆம் வீட்டுல 4 கிரகம் இருக்கிறதுனால அந்நியர்கள் தலையீடு ஆபத்தை விளைவிக்கும், விபத்தை விளைவிக்கும், விபத்து நேரும். அந்நியர்கள் தலையீட்டினால விபத்து தான் நடக்கும். அதனால எந்த அந்நியரா இருந்தாலும், அந்நியரையும் சப்போஸ் அது பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, இவங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, வேற உறவினர்களா இருந்தாலும் சரி, அவங்க அப்பா அம்மா மாமனார் மாமியாரா இருந்தாலும் சரி, யாரும் தலையிடக்கூடாது. உனக்கு நீ, எனக்கு நான். உனக்கு எனக்கும் பிரச்சனையா, நான் நீ பேசி தீர்த்துக்குவோம். போய் இந்த எல்கேஜி பசங்க மாதிரி அவன் சாக்பீஸை பிடுங்கிட்டான், அவன் மிட்டாயை கடிச்சி தின்னுட்டான், என் பென்சிலை திருடிட்டான், என் எரேசரை திருடிட்டான் அப்படின்னு போய் டீச்சர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் ஆட்டிடியூட் இருந்தாக்க இவங்க வாழ்க்கை நரகம் தாங்க. மகா நரகம், அந்த தமஸ் நரக வாழ்க்கை தான். அதான் உன்னோட அப்பா அம்மாவும் உனக்கு உதவ மாட்டாங்க, மாமனார் மாமியாரும் உதவ மாட்டாங்க. 2 பேருக்குமே, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஜாதகரோட அப்பா அம்மா, ஜாதகரோட மாமனார் மாமியார், இந்த ஜாதகியோட அப்பா அம்மா இல்ல ஜாதகியோட மாமனார் மாமியார், யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க. எந்த உடன் பிறந்தவர்களும் வரமாட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா 11ஆவது வீடு, 11ஆவது வீடு வந்து சகோதரஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம். ஸோ இந்த பொண்ணு மூத்த சகோதரன் யாராச்சும் இருந்தா லாபஸ்தானம், அவனால் லாபம் சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அவனை இன்வைட் பண்ணா அது விபத்து, நஷ்டம்தான், வாழ்க்கை நரகமாக மாறிவிடும். பொதுவா அந்நியர் தலையீடு நரகத்துக்கு வழி, அந்நியர் தலையீடு நரகத்திற்கு செல்லும் பாதை. அந்த பாதையில் நீங்க காலை எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க இருவரும், கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், ஆத்மார்த்தமாக நேசியுங்கள். உங்கள் குறை நிறைகளை உங்களுக்குள் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். எதுவுமே சரி செய்ய முடியும். கடவுளிடம் சரணாகதி அடையுங்கள். திடீர்மலை கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள். வெள்ளிக்கிழமை என்று உங்கள் நட்சத்திரத்தன்றோ, பரணி நட்சத்திரக்காரங்க அந்த பரணி நட்சத்திர அன்னைக்கும் வெள்ளிக்கிழமையோ பண்றது விசேஷம். அதுலயும் பரணி நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையோ என்னைக்காச்சும் சேர்ந்து வந்ததுன்னாக்கா அன்னைக்கு நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். பரணி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனாக்கா அன்னைக்கு செய்யக்கூடாது, செய்யாதீங்க. இதை குறிச்சு வச்சுக்கோங்க. சில வைட்டல் பாயிண்ட் நான் இதில் சொன்னேன் அப்படின்னாக்கா இன்னைக்கு கேட்டு இந்த காலை வாங்க இந்த காதில் விட்டுறாதீங்க. ஒரு டைரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி. எல்லாரும் நன்றாக வாழ்வோம், உண்மையாக இருப்போம், நல்லவர்களாக இருப்போம். நன்னடத்தை, நல்வார்த்தை, நற்செயல், இது தாரக மந்திரம் சொல்லுவாங்க. இந்த 3 நல்லு உங்கள்கிட்ட வந்துச்சுன்னாக்க எதுவுமே நல் அண்ட் வாய்ட் ஆகாது, எல்லாமே சக்சஸ் தான். ஹரே நமः. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அவசியம் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பேர் கிருஷ்ணாச்சார். நான் சென்னை தாம்பரத்துல சேலையூர் பக்கத்துல மப்பேடுன்னு ஒரு இடம் இருக்கு. வெங்கம்பாக்கம் போற ரோட்ல ஈஷா ஆபிரூபம்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் அங்கே இருக்கேன். என்னோட மொபைல் நம்பர் தரேன். யாருக்காவது தேவை இருந்தால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. இது வியாபார நோக்கில் நான் சொல்லலை. யாருக்காவது தேவை இருந்தால் என்னை அணுகுங்கள். 9443923584. திருப்பி நம்பர் சொல்கிறேன்,
9443923584. யாருக்கு அவசியம் இருக்கோ தேவை இருக்கோ என்னை அணுகலாம். வாட்ஸ்அப் நம்பர் இதே, வாட்ஸ்அப் நம்பர் இதே, ஜிபே நம்பர் எல்லாமே இதே தான். நீங்கள் எந்த முறையிலையும் டெலிகிராமும் இருக்குது, டெலிகிராம் ஆப்பும் இருக்குது. எந்த ஆப் மூலமாகவும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அவசியம் ஏற்பட்டால். இங்கு நான் இதை நிறைவு செய்கிறேன். எல்லோருக்கும் நமஸ்காரங்கள். எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே அன்றி வேறொன்று அறியேன் பராபரமே அப்படின்னு ஒரு வாக்கியம் கூட இருக்கு. சர்வே ஜனாக சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.